Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பைனாப்பிள் கேசரி. இது ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபி. இது செய்ய ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ரொம்ப சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். உங்ககிட்ட பைனாப்பிள் இல்லாத டைம்ல இந்த பைனாப்பிள் கேசரி எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே கலர்ஃபுல்லான இந்த கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம ரவையை வறுத்து வச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் அதில் 1/2 கப் ரவை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது நம்ம வறுக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல நெய் வாசனை தான் வரும். கொஞ்ச நேரம் நெய் வாசனை வரும், அதுக்கப்புறம் ரவை வாசனை வர ஆரம்பிக்கும். அந்த ரவை வாசனை வர ஆரம்பிக்கிறது தான் கரெக்டான ஸ்டேஜ். இது நம்ம ஆஃப் பண்ண அது வரைக்கும் இதை கைவிடாமல் கலந்துட்டே இருங்க. இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரவை எந்த அளவு போடுறீங்களோ அதுக்கு 4 மடங்கு தண்ணி ஊற்றணும். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கணும். இந்த அளவு கொதிக்கும் போது அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துருங்க. இதை கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் அதில் லம்ப்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. இப்போது ரவை அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா அதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இது உங்கள் விருப்பம்தான். எந்த அளவு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், கலருக்கு ஏற்ற மாதிரி. சேர்த்ததும் அதை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் 2 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த ஆயிலோட அந்த ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கேசரி ஹல்வா எல்லாமே நம்ம நிறைய மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அது. இப்போ இது கூட 3/4 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்து சர்க்கரையிலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ அகைன் இது கூட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க.
நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து வச்சுருங்க. இந்த பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்ததும் அதோட ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு டூட்டி ஃப்ரூட் சேர்த்துக்கோங்க. இது பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக இது கூட வறுத்த முந்திரியை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்ககிட்ட பைனாப்பிள் இருந்தால் நீங்கள் பைனாப்பிளையும் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பைனாப்பிள் கேசரி நம்ம டேஸ்ட் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இதை சர்வ் பண்ணிக்கலாம். இது பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க.